This is the last episode of forgiveness. நம்ம தொடர்ந்து வர நாட்களில் வேறு தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். மேபி குட் ஃப்ரைடேலேருந்து அது மாறும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபர்கிவ்னஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். பாம் சண்டே ஒட்டி என்னதான் இருந்தாலும் பாம் சண்டே இல்லை, அதுக்கேற்ற ஓகே. நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற கழுதை குட்டிகள். சத்தமாக ராமன். சிக்னஸ் cannot bond you. வியாதி உங்களை கட்டி போட முடியாது. பாவம் உங்களை கட்டி போட முடியாது. அடிமைத்தனம் உங்களை கட்டி போட முடியாது. உங்களுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உங்களை மறுபடியும் கட்டி போட முடியாது. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினாள். சத்தமா மெய்யாகவே விடுதலை. கையை உயர்த்தி சொல்லுங்க. குமாரன் என்னை விடுதலை ஆக்கினதினால் மெய்யாகவே நான் விடுதலை ஆகி இருக்கிறேன். நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? குருத்தோலை பவனிலாம் போயிட்டு வந்தீங்களா? இல்லையா? நல்ல விஷயம். நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்கிவ்னஸ்னு எனக்கும் தெரியும். ஒரு மெயின் டாபிக் ஒன்று பார்த்தோம் போன வாரம். சொல்லுங்க. அதான் தமிழில் அது ஒரு டைலாக், அவ்வளோதான். என்னது? விடுதலை கிளிப்பா. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ரைட். இன்றைக்கி அதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை. சத்தமா சொல்லணும். கழுதையை வச்சுருந்தவனுக்கு அது வேல்யூ இல்லையான்னு தெரியும். ஆமாவா இல்லையா? வேல்யூ இல்லாததுனால தான் அதை என்ன பண்ணி வச்சுருக்கிறார்? சும்மா கட்டி போட்டு வச்சுருக்கிறார். ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான கழுதையை கேட்கல. எவனும் இதுவரைக்கும் ஏறிடாத ஒரு கழுதை. நான் இந்த ராத்திரி வேளையில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இந்த குருத்தோலை ஞாயிறில் அந்த கழுதைக்கு எப்படி அந்த அடிமைன்ற சென்ஸ் கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து கட்டவிழ்க்கப்பட்டு எப்படி கிறிஸ்து அது மேலே ஏறி உட்கார்ந்ததுனால அந்த கழுதைக்கு வேல்யூ கூடுச்சோ, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அவரை தெய்வமாய் அவரை சார்ந்து அவருக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மதிப்பு உங்கள் மதிப்பு கூடும் சார். உங்கள் வேல்யூ கூடும். ஆமென். ஆண்டவரே என்ன கழுதை, ஆண்டவரே நீ கழுதையா கற்பாம்பூச்சான்றது மேட்ரு கிடையாது. உன் மேலே யார் இருக்கிறாருன்றது தான் மேட்ரு. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் செலக்ட் பண்ண எல்லா ஆட்களையும் பாருங்களேன். செலக்ட் பண்ண எல்லா ஆட்களும் ஒன்றும் உருப்படி கிடையாது. பேதுருலேருந்து, அந்திரேயாலேருந்து, யாக்கோப்லேருந்து ஒன்றும் உலகம் வேணான்னு சொன்ன எல்லா ப்ராடக்டையும் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து எனக்கு வேணும்னு உட்கார வைக்கிறார் பக்கத்தில். இங்கே இருக்கிற நிறையா கூட்டம் ஏன் எசட்டில் வந்து உட்காருது தெரியுமா? இதெல்லாம் தேவைப்படாதுன்னு உலகம் தள்ளி போட்ட கேஸு இல்லையா? எங்களெல்லாம் யாரும் அப்படி எனக்கு தெரியும். என்கிட்ட பால் எனக்கு தெரியும். எசடுக்குள்ளே வர நானே அதை எப்படி சொல்கிற மாதிரி எசர்ட்குள்ளே வரவங்க யாருமே அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையிலையோ அப்படியே உலகத்தாலா கழுதை மேலே ஆண்டவர் இருக்கிறதுனால தான் மவுசே சத்தமாக ஒரு ஆமை.
அல்லேலூயா. நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் இது ரெண்டும் யாரு சொல்லுங்க? இது ரெண்டும் யாரு யாரு? வாய் வரமாட்டீங்களா? யாரு? கலாத்தியர் 5:1 நம்ம அதுதான் கடைசியாக பார்த்துட்டு முடித்தோம். ஸோ அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கலாத்தியர் 5:1 சேர்ந்து வாசிங்க. வாசிப்பா. சரி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாம் சுதந்திரமுடையவர்களாய் இருப்பதற்காகவே கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள். மீண்டும் நீங்கள் உங்கள் அடிமைத்தன நுகத்தை உட்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு வச்சிருக்கிறார். நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால நம்மளால் ஃப்ரீயாக யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனால் என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து கிறிஸ்டியானுக்குள்ளே வாழ்கிறார்ன்ற விசுவாசம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சோ, அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுற விதமும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நோ ப்ளூரல். யார்கிட்ட தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நான் அப்போவும் அப்படியே தான் இருந்தேன். அப்போவும் யாரையும் ஈஸியாக ஏற்றுக்க முடியல, யாரையும் மன்னிக்க முடியல. எனக்கு ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அப்படியே கோவம் வந்துடும். நான் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். நான் வந்து அப்படியே ஃபாஸ்டிங் பண்ணுறேன், உப்புக்கால் ஜபம் பண்ணுறேன். சார், நீ அங்கேருந்து இந்த ஸ்டேட்டில் வரன்னா மாற வேண்டியது உன்னோட வெளிப்பிரகாரமான ஆக்டிவிட்டிஸ் இல்லை, உன் உள்ளான மனுஷன். வசனம் என்ன சொல்லுது? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாது. சொல்லுங்க, என்ன பண்ணுமா? நம்ம பாட்டு மட்டும் பாடும், உள்ளான மனிதன் நாளுக்கு. எதுக்கு சோர்ந்து போகாது? எதுக்கு சோர்ந்து போறது? மற்றவன நீ புதிதாக்கப்படுவதற்கான காரணம் நீ கிறிஸ்துவை போல் வாழ்வதற்காக. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சுதந்திரமுடையவனாக இருக்கிறேன். கிறிஸ்து என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது கிடையாது. கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கழுதை குட்டிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை வேல்யூ பண்ணி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்பட்டதுனால மாத்திரமே. நம்ம கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோன்றதை விசுவாசிக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆகுது? மைக் ஆஃப். நமக்கு என்ன ஆகுது? நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்களேன். புருஷன் என்னதான் வந்து நான் மாறிட்டேன்னு சொன்னாலும் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை என்ன? டெபோ என்ன பிள்ளை? ஏன்னா அந்த கழுதை அதே கழுதை தான். புருஷனை சொல்றேன், ப்ராக்டிக்கலாக சொல்றேன். கழுதை முன்னாடி கட்டி இருந்தது, இப்போ கட்ட விழ்க்கப்பட்டிருக்கிறது. அது உன்னால பார்க்க முடியாது. ஒரு ஆமென். ஸோ நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதில் ஸ்ட்ராங்காக நிற்க கற்றுக்கோங்க. ஏன் நம்மளை பிசாசு திருப்பி 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 ஏதாவது ஒருத்தர் வந்து பாலு உன் பின்னாடி நான் ஒரு கருப்பாக ஒரு உருவத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிடுது? உங்கள் வீட்டில் நான் தகுட பார்க்குறேன்னு சொன்ன உடனே காலையில் வீடு தெளிக்கும் போது வெளியே ஒரு முட்டை இருந்தால் என்ன பண்ணுங்க? ஏன்னா நமக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்ற விஷயம் தெரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மீண்டுமா அந்த மாதிரி இவன் பால் அதை ஏற்றுக்கொள்ளாமல்
அவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நான் இப்போ இவனை சுற்றி பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது இல்லை, அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான்னு நான் சொல்லலை. அவனை சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் அதன் மத்தியில் எதை செலக்ட் பண்ணுறான்றது தான் மேட்ரு. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதில் நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்கள். அது பாருங்கள், உறுதியாய் என்ன பண்ணுமா? சும்மா நிலைத்திருங்கன்னு சொல்ல, உறுதியாய் நிலைத்திருங்கள். அப்போனா என்னன்னா, நீ நிற்காதபடி நீ 4 கேள்வியை சொல்லுங்க. நீ அந்த உறுதியாக நிற்காதபடிக்கு உன் வீட்டில் இருக்கிற ஒரு நாயே உன்னை பார்த்து குலைக்கும். யார் நீ? எனக்கு தெரியாது அப்படின்னு வீட்டில் இருக்கிறதே பேசும். அவர் அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறாரு, உறுதியாக நில்லு. பகலை தட்டி சொல்லும், பல்லார்னு போட்டு சொல்லும், உறுதியாக நில்லு. மீண்டும் நீங்கள் உங்களை அடிமைத்தன நுகத்தின் சுமைக்கு உட்படுத்தாதபடி. ஒரு நிமிஷம். ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை பிரச்சனைக்குள்ள உட்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை போராட்டத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டார். நீ போய் மாட்டிக்காதன்றார். காத்துக்கொள்ளுங்கள். கழுதை விடுதலையாக்கப்பட்டு கழுதை ஓடுறதும் இல்லை நான் என் எஜமானுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு திருப்பி கழுதை அந்த கயிறு கிட்ட நிற்கிறதும் யார்கிட்ட இருக்கு? பகலை பார்த்து சொல்லுங்க, கழுதை கிட்ட தான் இருக்கு. 2வது வசனம். 2வது இல்லை, சாரி. ஆக்சுவலாக சிம்பிளாக என்ன தெரியுமா சொல்கிறாரு? கொக்கிலாம் மாட்டிக்காதன்றார். என்னது? மாட்டிக்காத. கொக்கியே வராதா, வந்துக்கிட்டே தான் இருக்கும். 40 பக்கத்துலேருந்து கொக்கி. எப்பட்றா இவனை கொக்கி போட்டு இழுக்கலான்னு இப்படி போட்டு ட்ரை பண்ணிவிட்டு மாட்டுறதும் மாட்டாததும் உன் கையில் தான் இருக்குது. ஒரு ஆம்பேன். அது இங்கிலீஷில் பாருங்கள், 4 to 6. I suspect you would never intend this, but this is what happens when you attempt to live by your own religious plans and projects. You are cut off from சத்தமா Christ. You fall out of grace. மோசேயின் சட்டத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட முயற்சிக்கிற நீங்கள் கிறிஸ்துவிலிருந்து விலகி விட்டீர்கள். விழுந்துருவீங்கன்னு சொல்ல, விலகி ஆல்ரெடி வெளியே வந்துட்ட. நீங்கள் கிருபையிலிருந்து. நான் ஒரு விஷயத்தை நான் இன்கிரைஸ்ட் லைஃப்க்கு நான் அடிக்கடி சொல்கிறது இது ஒன்று. என்னால் நான் மன்னிக்க முடியும், என்னால் ஒருத்தரை நேசிக்க முடியும், நான் பாவத்திலேருந்து வெளியே வந்துட முடியும்னு நம்ம நினைக்கிறோன்னா நாம் கிறிஸ்துவை விட்டு கீழே விழுந்து விட்டீர்கள். அடுத்து கிறிஸ்துவிலிருந்து விழுந்தது மாத்திரம் இல்லை, நீங்கள் கிருபையிலிருந்தும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரோட கிருபை இருக்குது, ஆண்டவரோட கிருபையினால நான் என்ன பண்ணுறேன், மேலே நான் வந்துடுறேன்ற இடம் வந்துருச்சுன்னா கிருபையே கிடையாது. இந்த நான் இருக்குல்ல, நான் ஏன் ஜபம், நான் இப்படி இருந்ததுனால, நான் ட்ரை பண்ணதுனால, நான் முயற்சி செஞ்சதுனால, நான் இப்படி பண்ணதுனால, நான் அப்படி பண்ணதுனால கிரைஸ்டோ இருக்க மாட்டார், கிரேஸோ இருக்காது. ஆமாம். அடுத்த வசனம். Meanwhile we expectantly wait for a satisfying relationship with the Spirit. ஆனால் நாங்களோ எதிர்பார்த்திருக்கும் நீதிக்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் விசுவாசத்தில். சத்தமா, எதுல? செய்கையில் கிடையாது. நான் இப்போ மன்னிக்க போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி பண்ணுறது கிடையாது. நான் சப்மிட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாரு? சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு? நான் பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்லி, நீ ட்ரை பண்ணாத. நீ பண்ணால் உன்னால் வெளியே வர முடியாது. குடிக்கிறவனை பாருங்களேன், சத்தியம் பண்ணிட்டு போவான், சொல்லும் இன்றைக்கி தான் கடைசி மாமா, இதுக்கப்புறம் குடிக்கவே. ஆனால் நைட்டு, ஏன்னா அவன் டிசிஷன் என்ன ஆகாது, செல்லுபடி
நமக்கு போராட்டம் வெளியெல்லாம் கிடையாது, நமக்குள்ளேயே தான். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? என்ன சுரேஷ், உண்மை தானே? எத்தனை வாட்டி சத்தியம் பண்ணியிருக்கோம். நீ எதுக்கு சிரிக்கிற? தீர்க்கதரிசி. ஓகே, நம்ம எத்தனை வாட்டி முயற்சி செஞ்சாலும் சார் யூ வில் ஃபால். சத்தமாக சொல்லுங்கள், ஐ வில் ஃபால் ஃபார் ஷியோர். ஐ காண்ட். கண்டிப்பாக விழுவேன், என்னால் பண்ண முடியாது. ஆனால் என்னைக்கு நான் விசுவாசத்தில் ஆவலோடு காத்திருக்கிறேனோ, நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வெளியில் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசத்தில் ஃபஸ்ட்டு மன்னிக்க கற்றுக்க. இப்போ நான் நேராக போய் பாலை ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டேரெக்டாக போய் மச்சான் இதெல்லாம் ஓகே நான் உன்னை மன்னிக்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு விதைய போடணும், விசுவாச விதைய. நான் மன்னிக்கிறேன். புரியுதா? 6, ஏனெனில் சேர்ந்து கிறிஸ்து இயேசுவில் ஒருவன் விருத்த சேதனத்தை செய்து கொண்டானா அல்லது அதை செய்யாதிருக்கிறானா என்பதில் ஒரு பிரயோஜனமும் அன்பின் செயல்களினால் வெளிக்காட்டப்படுகிற விசுவாசம் மட்டுமே முக்கியம். ராமேன் சொல்லுங்க. இப்போ பால் ஒரு தேவையில் இருக்கிறான், இல்லை ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம். எதுக்கு நீ பாலையே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்காதீ, யாரோ ஒருத்தர் காமனா வச்சுக்கலாம். அவங்க ஏதோ ஒரு தேவையில் இருக்காங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனால் பால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அது உதவாதுன்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே அந்த சகோதரி சரீரத்தின் சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓகே, அதுக்கப்புறம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதை நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் எப்படின்னா, நான் அதை எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது நல்லது தான் சொல்கிறேன். நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் எப்படின்னா, உடம்பு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போகணும். எப்படி அப்படின்னு இழுக்கிற ரேஞ்சுக்கு போனால் தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே கதவு திரும்பும். இல்லைன்னா அது வரைக்கும் இங்கே வா, இயேசுவின் நாமத்துக்கு சுகமாக வா, போய் தூங்கு. நான் இது தப்புன்னு சொல்லலை, பைபிள் இதை தப்புன்னு சொல்ல. ஆனால் நீ அவனுக்குள்ள விசுவாசத்துக்கு ஊட்டுறதுக்கு முன்னாடி நீ அவனை ட்ரீட் பண்ணணும். அவனை என்ன பண்ணணும்? ட்ரீட் பண்ணணும். என்கிட்ட யாரும் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் கூட இருக்கிற பசங்களோ இல்லை என் ஃபேமிலியில் யார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். இவர் பாஸ்டரே கிடையாதுன்னு அப்போவே சொன்னாங்க, எனக்கு மாட்டேன். இப்போ என்னடா இப்படி இருக்குதா, சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம், போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நீ அவனுக்காக தனியாக கூட ஜெபம் பண்ணிக்கோ. இவர் கள்ள தீர்க்கதரிசின்னு யாரும் சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்கன்னு. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, அன்பின் செயல்களினால் வெளிக்காட்டப்படுகிற விசுவாசம் மட்டுமே முக்கியமானது. நீங்கள் தைரியமாக இருக்க பிரதர், ஆண்டவரும் கூட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு காரில் ஏறினோடனே மறந்துடுவான். நான் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஜெப குறிப்பு அனுப்புறீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பி ப்ராக்டிக்கல். நான் யாரையும், அது என்னடா டைலாகு, யார் மனதையும் புண்பகல்ல அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவர்களா, கற்பனையை சொல்லுங்க.
நீங்கள் யார்கிட்டயாவது சொல்கிறீங்கள, அவங்க 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 பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க. ஒன் டைம் ரைட். அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஓகே இந்த சிஸ்டர் சொன்னாங்க. மூணாவது வாட்டி அவனுக்கு அவன் பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்கும். அவன் யார்கிட்டையாவது போய் ஜபத்துக்கு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதில் ஸ்ட்ராங்காகி ஒரு கட்டத்தில் வந்துட்டேன்னா, ஜான்சன் அண்ணா வாசிப்பில் சொன்னார்னு நினைக்கிறேன், நீங்கள் இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டன்னு போக வேண்டிய அவசியமே, யூ வில் ரிசீவ் த ஹீலிங் வேர் யூ ஆர். ராமேன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு முன்னாடி உங்கள் செயல்களை வெளிக்காட்ட ஆரம்பி. நான் ஏன் இதில் மதர் தெரேசாவை அடிக்கடி நான் அது இழுக்கிறேன்னா, ஷி நெவர் டாக்ஸ். வாயை திறக்க மாட்டாங்க, செயல்தான். நம்ம கிறிஸ்தவர் பாஸ்டர்மார்கள் வாயை மட்டும்தான் திறக்கிறாங்க, வேறு ஒன்றுமே. ஆமாவா இல்லையா? வேறு எதுவுமே கிடையாது. ஓ நீங்கள் நல்லா சுகமா ஆரோக்கியமா. பைபிள் சொல்லுது, நீ மீன்ஸ் நீ உனக்குள்ளே விதைக்கிற விதைய ஃபஸ்ட்டு வெளியே காட்ட ஆரம்பி, வெளிப்படையா காட்ட ஆரம்பி. நம்ம ஆட்களுக்கு சில பேருக்கு என்ன தெரியுமா, நான் எங்கள் அம்மாவை நேசிக்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்லா தெரியும். எப்படி எப்படி எங்கள் அம்மாவை நான் நேசிக்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லா. ஆனால் நீ இது வரைக்கும் சொல்லியிருக்கியாடானா, ஏன்னா என் புருஷனை நேசிக்கிறேன்னு என் புருஷனுக்கு நல்லா தெரியும். நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லிக்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறோம் தெரியாது. என்ன பண்ணாது தெரியாது. நீ கட்சி வரைக்கும் உன்னை ஏமாற்றிக்க வேண்டியது தான். என்ன பியூலா சொன்னாதான் முழிக்காத, திரு சொன்னாதான் தெரியும், எக்ஸ்பிரஸ் பண்ணாதான். என் இருதயம் என் மனைவிக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கு நீ இருதயத்தை திறந்தாதான் தெரியும். சார் நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை திறந்தாதான் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறோன்றதே ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 25 வருஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு 26வது வருஷம் உன் கூட வந்து வாழ்கிறவனுக்கு உன் மனசில் என்ன இருக்குன்னு தேவோ தெரியாது. நான் அமைதியாக நான் பண்ணுறதுலேயே அவங்க என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, பைத்தியம்னு நினைப்பாங்க. எப்படி சில பேர் ஒரு மாதிரி ஒரு மோட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது 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 எப்படின்னா, கோவமாக இருந்தால் அந்த மூஞ்சி மட்டும் மாறும், சந்தோஷமாக இருந்தால் இந்த ஸ்மைலி இருக்கும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்மைலியாக மாறும். அது மனுஷ வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர். நீங்கள் எத்தனை பேர் சோசன் பார்த்தீங்க? சோசன் பார்த்தீங்களா? நாங்கள் படம்லாம் பார்க்குறதில்ல பாஸ்டர், வெளுத்துருவேன். சோசன் பார்த்தீங்களா? இப்போது ஜீசஸோட இது வரைக்கும் ஏசப்பாவை யாருமே அப்படி காமிச்சது கிடையாது. த பெஸ்ட் எபிசோட்ஸ் ஆன் ஜீசஸ் வந்து சோசன். அது பாருங்கள், அவர் எல்லாத்தையும் கேஷுவலாக, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேஷுவல் ஜீசஸை யாருமே பார்த்துருக்கவே கூடாது. அதுதான் ஜீசஸ், லிட்ரலாக அதுதான் ஜீசஸ். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மகதேனா மரியாளே அப்படின்னு ஆண்டவர் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, கோடு போட்டு கிடையாது சார். 30 வயசில் இருக்கிற ஒரு 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 யூத் சார். அவர் எப்படி வாழ்ந்துருப்பார் லைஃப்பை. நான் மாப்பிள்ளை பீட்ரு இல்லை, யோவான சொல்லியிருப்பாரு, அந்த குட்டி கூடிங்க வர சொல்ல அவனுங்க அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனால் நம்ம எப்படின்னா அப்படியே டிராமட்டிக்கலாக இருக்கும் பாருங்க. ஏசு அவர் சிங்காசனத்தில் அப்படியே தோத்து ரியலாரு என்ன நினைக்கிறேன்றதை வெளிப்படுத்த சொல்லுங்க, பழகிக்கோங்க. நான் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பேன், ரோட்டில் இருக்க நாய் கூட அதை பண்ணும். ஆமாவா இல்லையா? என்னப்பா உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு
ஏன் என் பக்கம் அப்படியே திரும்புறேன். நேராக தானே போய்கிட்டு இருக்கேன். அப்படியே சொல்லணும். எக்ஸ்பிரசிவாக இருங்க, பேச கற்றுக்குங்க. பேச இல்லாமல் நம்ம எதையுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பினால், அன்பின் செயல்களினால் வெளிக்காட்டுகிற விசுவாசம். இயேசு ஊழியம் செய்யும் போது கூரையில், அந்த கதை எல்லாருக்குமே தெரியல, கூரையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறக்குறாங்க. அதில் அவர் நீ சுகமாகி உன் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லலை. உன் பாவங்கள் உனக்கு, நம்ம நோய்பட்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், ஹர்ட்டாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஆனால் இதுதான் உண்மை. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு வரல. நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன்ற விசுவாசம் இன்னும் எனக்கு வரல. ராமன், நம்ம இன்னும் எதுலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறோன்னா, டாக்டர் சொல்லிட்டாங்க, டாக்டரு அடுத்த மாதம் போய் பாரு, அந்த டாக்டரே இருக்க மாட்டான். நாங்கள் சாமை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம், எங்கள் அக்காவோட ஹாஸ்பிட்டல். உள்ளே போனேன், எங்கள் அக்கா அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஏம்மா, இவரையே யாராவது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போனோம். ஒரு 28+ இருக்கும் அந்த ஆளுக்கு, அவ்வளோதானே. அந்த ஆள் வயசு அவ்வளோதான் இருக்கும். முடியெல்லாம் நரைச்சி போய் சொட்டை ஊந்து தூக்கின்னு இப்படி நடந்து போகிறான். டேய், இவனையே யாரையாவது ஃபஸ்ட்டு சார், டாக்டர்ஸ் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போக முடியும். என் ஆண்டவர் கிரியை செய்கிற மாதிரி யாரும் உன் கூட கிரியை செய்ய முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என் ஆண்டவர் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட், எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட். இந்த வண்டியை டிசைன் பண்ணுறதுக்கெலாம் கேரளாவுக்கு கொண்டு போங்க, சூப்பராக மாடிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. என் ராஜா கையை வச்சார்னா அவர் நரம்புலேருந்து, நகத்துலேருந்து, ஸ்கின்லேருந்து, மூஞ்சிலேருந்து, கண்ணுலேருந்து, புருவத்திலேருந்து எல்லாத்துலேயும் என் ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட்டு சார். ராமையா, நேற்று இன்றைக்கி தான் இன்றைக்கி பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆல்வன் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்மித் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, 4th ஸ்டேஜ், முடியெல்லாம் கொட்டிடுச்சான். அவர் பேர் என்ன? ஆண்ட்ரூ ஒர்க்மேன். ஆமாம், ஆண்ட்ரூ ஒர்க்மேன். அவர் ப்ரேயர் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணி கரெக்டாக ஒரு 1 வீக் நினைக்கிறேன், 1.5 வீக்கில் கொட்டி போன, கேன்சர்னால கொட்டி போன எல்லா முடியும் திருப்பி வளர ஆரம்பிச்சுதான். 2 inches. எத்தனை வாரத்தில்? 24 hours-லையா? 72 hours. அதான் 2 நாள், 3 நாளா? ஓகே, 3 நாளில் எத்தனை நீ உட்காந்து எர்வாமேட்டின் தேய்ச்சின்னு இருக்க. எதுக்கு? சேக்கா தேய்ச்சி தாங்க, சேக்கா அரைச்சி கொடுங்க. எதுக்கு? முடிக்கு வளர்க்குறதுக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ண முடியாததுக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட போகிறேன். இப்போ நல்லா இருக்க மண்டையெல்லாம் சொட்டை போட்டு அது மேலே ஒன்று ஒட்டுறானுங்க, எதுக்குன்னே தெரில. அதில் ஒரு பாட்டு வேறு, இளமை திரும்புது எனக்கு, எதுக்கு? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவங்க இறங்கும் போது ஆண்டவர் நீ எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்கிறத விட்டுட்டு இவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு. நெஞ்சில் கை வச்சு, கையை உயர்த்தி, வலது கையை நெஞ்சில் வைங்க, இடது கையை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. வாயை திறந்து சத்தமாக, தைரியமாக, நக்கலாக சொல்லு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
சத்தமா சத்தமா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளாலே சுகமாய் இருக்கிறேன். ஆமென். அப்படி சொன்ன உடனே படுத்திருக்கிறவன் அமைதியா இருக்கிறான். சுத்தி நிக்கிற பாஸ்டருங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வரல, எரியுது. நான் ஒன்று சொல்லவா, நீயும் மற்றவன் மாதிரியே கிறிஸ்டியானிட்டியில் போயிட்டு இருந்தனா நீ அப்போ உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? உன்னை பார்த்து இன்னொரு கிறிஸ்தவனுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னா பியூலா, நீ கிறிஸ்டியன் லைஃப்பை வாழலைன்னு அர்த்தம். என்னை பார்த்தா எல்லாவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. இவன் பாஸ்டரு, நான் என்ன பண்றது? ஏன்னா அவர் போடுற விதை, அவர் எதை தெரியுமா பண்றாரு? நம்ம வியாதின்னு நினைக்கிறோம், கடன் பிரச்சனை நினைக்கிறோம், இதெல்லாம் லேசு. ஆனால் அதோட ரூட் என்ன தெரியுமா? பாவம். என்னது? பாவம். பாவத்தையே பிடுங்கி போட்டா ஃபெலிக்ஸ், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பாவத்தை வந்து எரேசரை வச்சு அழிக்கல, அவர் புடுங்கி கடலின் ஆழத்தில் என்ன பண்ணிட்டாரா? எரிஞ்சிட்டாரு. அப்போ உங்ககிட்டயும் என்கிட்டயும் சத்தமா தைரியம் வரமாட்டேது பத்தியா சொல்றதுக்கு? பாவமே இல்லை. ஆனால் எப்படி பாஸ்டர், நான் திருப்பி அதெல்லாம் செய்கிறேனே பாஸ்டர், நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நான் அது என்னன்னா, உள்ளே இருக்கிற செட்டை கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்குது. அப்பப்போ அது எட்டி பார்க்குற டைம் எல்லாத்துலேயும் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் நீ இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு வராத போது நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னு கன்ஃபஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னா, உன் வேல்யூ என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் என்ன தான் மைக்கை பிடிச்சி சாட்சி சொன்னாலும் நான் 100ல் 20% தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. எல்லாரும் ஃப்ராங்காக எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அந்த 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 20% வச்சு யூ கான்ட் கால்குலேட் தட். அப்பா, இவரு மாதிரி ஒரு ஊழியக்காரர், அவர் சாட்சி எப்போ சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா? ஆனால் ஒரே ஒரு விஷயம், என் ரூட்டை அவர் கலைச்சக்கப்புறம், இப்போ பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கா? மரம் எதுவுமே எங்கே? அங்கே இருக்கு ஆலமரம் மாதிரி. சரி, ஏதோ ஒரு மரம் இருக்கு. இப்போது அந்த பாதாமோட ரூட்டையே எடுத்துட்டோன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு வேளை ஜேசிபி வச்சு அதை மொத்தமாக தூக்கி எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அதை எடுத்த பிற்பாடு நீங்கள் அந்த ரூட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த அவ்வளோ பெரிய பாதாம் மரத்தை திருப்பி நட்டு வச்சாலும் அது என்ன ஆகாது? வளராது. இதுக்கு நீ வந்து பிஹெச்டி படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு மனுஷனுடைய. ஆனால் பிசாசு நம்மளை எவ்வளோ குருடாக்கி வச்சிருக்கிறான்னா, வேறே இல்லாமல் மரம் வளரும்னு சொல்கிறான். அவன் நம்மளை பாவிங்கிறான். பரலோகம் இல்லையேடா. என்னது? ஏன்னா அதுக்கான வேறு நம்மக்கிட்ட இல்லை சார். நம்மளால் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போய் மன்னிக்க முடியுது, ஏன் அடுத்த கட்டத்துக்கு போய் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுதுன்னா, நம்மளுடைய தேவையில்லாத ரூட் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் வெளியே பிடுங்கி எறிந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. நீ ரூட்டில் ஸ்ட்ராங்காக பிலீவ் இல்லாமல் உனக்கு ஒரு பிஷப் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா பிஷப்பும் உன் தலைமையில் வந்து கை வச்சாலும் ஒன்றுமே சத்தமாக நடக்காது. நம்மளுக்கு 8 மணிக்கு எதுக்கு பலாரம்? அவனுக்கு
என்ன சொல்கிறேன், நமக்கு என்னன்னா இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஓகே, நாங்கள் இருக்கோம். எப்படி எசடு இல்லை, எசடு இல்லை. உனக்கு என்ன ஆனாலும் அவர் இருக்கிறார் கூட. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். நீ என்ன ஆனாலும் ஏன்ட்டா வா, நான் ஜோம் பண்ணனா நான் சொல்லவே மாட்டேன். நம்ம ஆளுங்களுக்கு அதனாலே கோவம். பாஸ்டர் ஜோம் பண்ணவே மாட்டுறாரு. என்ன பேசாம பாஸ்டரு என்ன பாஸ்டர் இவர ஜோம் பண்ணுவேன், பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நீங்களாம் பார்க்கறது எப்படி தெரியுமாக்குது, இவர் பாஸ்டில் போலக்குது. நான் ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபெலிக்ஸோட அப்பா இருக்கிறார்ல, ஃபெலிக்ஸ்க்கு எது தேவைனாலும் அவன் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அவங்க அப்பாட்ட, ரைட்? அவனுக்கு என்ன ஞானம் வேணும், அவன் எப்படி நடந்துக்கணுன்றத அவங்க அப்பா அவன்கிட்ட டைரெக்டாக, கரெக்டா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபெலிக்ஸ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் போய் நின்றுட்டு, ஃபெலிக்ஸ் நான் இல்லாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா கிட்ட போகக்கூடாது, இல்லை பேச முடியாது. எப்படி? உனக்கு சுகம் வேணுமா, நீ யார்கிட்ட வரணும், ஐயா கிட்ட வரணும். உனக்கு விடுதலை வேணுமா, யார்கிட்ட வரணும்? உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா, நீ யார்கிட்ட வரணும்? இல்லைங்க அவர் எங்க, ஏய் தேவ பயத்தோட நடந்துக்கோ. அதெல்லாம் இல்லைங்க. அவர் இதை இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த 6 மணி நேரம் ஊழியமே. நான் சொல்றது விளங்குதா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருந்த திரைச்சிலையை அவர் கிழிப்பதற்காக தான். அவருக்கு வேற எல்லாமே ஈஸியாக முடிக்க முடியுது சார். ஆனால் இந்த திரைச்சிலை நடுவில் இருக்கு பாரு, அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எந்த பாஸ்டரும் கணவனோ மனைவியோ அப்பாவோ பிள்ளைகளோ வர கூடாது, அலோ பண்ணவே கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சரி, நான் இப்போ கேட்குறேன். எசர்ட்டில் விட்டஞ்சாயிடுச்சா? எசர்ட்டில் நான் கேட்குறேன், பாஸ்டர் நான் இந்த இந்த ஃபர்கிவ்னஸ் மெசேஜ் கேட்டதுலேருந்து ஆண்டவர் என் இருதயத்தை மாட்டியிருக்கிறார். நான் நிறைய பேர் ஒருத்தரையாவது இந்த இந்த ஒரு எத்தனை மாதம் அது, 1 மாதம் பேசிட்டுருக்கேண்ணா, 1 மாதத்தில் என்னால் மன்னிக்க முடியாத ஒருத்தரை நான் மன்னிச்சிருக்கேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க மட்டும் கைத்து. இதுதான் சாட்சியே. நான் சாட்சியின் நேரம் வைக்கிறது ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் சொல்கிறதுக்கு இல்லை, அது சாட்சி கிடையாது, அது லைஃப் ஸ்டைலு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ தைரியமாக சொல்கிறேன், மதவாதிகளால் மன்னிக்க முடியாது. உறவில் இருக்கிறவனால மட்டும்தான் மன்னிப்பை கொடுக்க முடியும், மன்னிப்பை அனுபவிக்க முடியும். அதில் எசட் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை அது டக்குன்னு சொல்லுங்கடா. ஏதாவது பெருமிதம் கொள்கிறேன். ராமன் ஆமேன். ஹெவன் இதை தான் சார் பார்க்குது, இதை தான் பார்க்குது. இப்போ இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பர்சனலாக வந்து எதுவும் பேசலை, ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு போட சொன்ன விதை இது தான், நான் போட்டுக்கிட்டு இருக்க விதை இது தான். அது வளரும் போது பகலில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷம், நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமேன்.
13 15 வரைக்கும், கலாத்தியர் 13 15 வரைக்கும் கட கடன்னு சேர்ந்து வாசிடலாமா? எனக்கு பிரியமானவர்களே, சுதந்திரமாக இருப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை வாட்டி சொல்கிறாரு பாருங்களேன். கலாத்தியர் அந்த 5ஆம் அதிகாரம் 1 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து அதுதான், நீங்கள் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இருப்பதற்காகவே நீங்கள், சுதந்திரமாக இருப்பதற்காகவே நீங்கள். நீ உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நீ சுதந்திரமாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். ஊழியம் நான் என்ன தெரியுமா பிலீவ் பண்ணுறேன், ஒரு ஸ்டேஜ் வேணும், ஒரு மைக் கிடையாது. யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறன்னு நீ ஒரு இடத்துல நிற்கிறல்ல, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இது நடந்தது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிற பாரு, அதுதான் மினிஸ்ட்ரி. நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, ஸ்டேஜை வச்சுட்டு ஒரு 4 போட்டு, இது மினிஸ்ட்ரி கிடையாது. இது கேதரிங். இது ஒருவருடைய கூடி வருதல், ஒருவருடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு தான் இந்த இடமே தவிர இது மினிஸ்ட்ரி கிடையாது. நீ பர்சனலாக ஒருத்தங்கிட்ட உட்காந்து, எப்பா நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு வந்துருக்கிறாரு, நீயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுன்னு ஒரு விஷயத்தை போடுறல்ல, அதுதான் ஊழியம். ஆனால் இப்போ வாங்க சிறுபால் அடிப்பார். ஆனால் உங்கள் சுதந்திரத்தை மாம்சத்தின் ஆசைகளை அனுபவிப்பதற்கு சாதகமாக வர நம்ம பாஸ்டர் இதை ஆரம்பிச்ச உடனே தெரியுமா சொல்லுவாங்க, ஃப்ரீடம். Okay, just make sure that you don't use this freedom as an excuse to do whatever you want to do and destroy your freedom. Rather use your freedom. ஒரு நிமிஷம், இந்த சுதந்திரத்துக்கும் பாவத்துக்கும் கனெக்டே கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? அப்போ ஆண்டவர் என்ன விடுதலை ஆகிட்டாருன்னா அப்போ என்ன வேணா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? இப்போ நான் தான் சுதந்திரம் ஆக்கிட்டார்ல, ஆண்டவர் தான் என்னை மன்னிச்சிட்டார்ல, ஆண்டவர் தான் என்னை விடுதலை ஆக்கிட்டார்ல, அப்போ நான் என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? தோணலை. ஏன்னா பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன்மார்களுக்கு தெரியும் மன்னிப்பு. நீ ஏதாவது சொல்லுங்க. இட்ஸ் a gift, ரைட்? ஓகே, அந்த ஃப்ரீடம் எது கூட கனெக்ட் பண்ணுறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். சாதகமாக பயன்படுத்தாதீர்கள், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர். a freedom to serve one another in, that's how freedom. நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கேன்னு ஒன்று, நான் கட்டவிழ்க்கப்பட்டேன்னு குச்சின்னு போய் எங்கனாலும் குழிக்குள்ளே விட்டுறாம, நான் கட்டவிழ்க்கப்பட்டதை வைத்து அநேகரை கட்டவிழ்ப்பதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அந்த ஃப்ரீடம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? எதுக்காக? மற்றவங்கள கட்டவிழ்ப்பதற்காக. அடுத்த வசனம், நீ உன்னில் அன்பாய் இருப்பது போல உன் அயலவனிலும் அன்பாய் இரு என்கிற ஒரே கட்டளையிலே மோசேயின் சட்டம் முழுவதுமே. ஆக்சுவலாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு சொல்ல, அதை என்ன பண்ண வந்திருக்கேன்? நீங்கள் பாலோட எபிஸ்டல்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன கான்செப்ட் சொல்கிறாருன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்ற அந்த வசனம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு வருது, அதுக்கு பின்னாடி தான் களவு செய்யாதிருப்பாயாக வருது, அதுக்கு பின்னாடி தான் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக வருது. இவர் என்ன சொல்கிறார், நீ இந்த ரூட்டை சரி பண்ணிட்டேன்னா மற்றதெல்லாம் தானாக சரியாயிடும். இப்போது நான் இவனை அடிக்காமல் இருக்கணும், இவன் மேலே நான் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு சட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்பு இருந்தால் போதும். சொல்றது புரியுதா? நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணோம், இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் அவங்க பண்ணது நியாயமா, நீ பண்ணது நியாயமா கரெக்டான ஆண்டவரும் வச்சுருந்தாருன்னா
என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பரலோகமே அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். பட் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்காம நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அடங்கி இருக்கிறது. அடுத்து ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒழுங்காப்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்றோமா? நம்ம ஒருத்தரை நம்ம என்ன பண்றோமா? ஒருத்தரை இந்த வீட்டில் ரொம்ப நாள் கட்டி போட்ட நாய் நீங்கள் திடீர்னு துரத்து விட்டீங்கன்னா ரோட்டில் போய் வேணாலும் கஷ்டம் வந்துடும். வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால அது நல்லதுன்னு கிடையாது. டேக் மை பாயிண்ட் யுவர் ஆனர். வீட்டுக்குள்ளேயே இருப்பதினால் மூத்த குமாரன் நல்லவன் என்பது கிடையாது. அவன் தான் கெட்ட குமாரனே. ஆண்டவர் இந்த வெளிப்பாடை இப்போ ரீசெண்டாக தான் கொடுக்குறாரு. கெட்ட குமாரன் வெளியே போனவன் கிடையாது, உள்ளே இருக்கிறவன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? துருபதேசம். கடித்து விழுங்குகிறவர்களா இருந்தால், ஏனென்றால் நீங்கள் ஒருவரால் ஒருவர், if you bite and ravage each other, watch out, and no time at all you will be each other, and where will your precious freedom be there? நம்ம நிறையா பேர் நம்முடைய சுதந்திரத்தை இழக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கடித்து ஆக்சுவலாக அது வந்து ப்ராக்டிக்கலாக அது கிடையாது. நம்ம ஒருத்தர் மேலே பண்ணுற கோவத்தை, ஹர்ட்டை, இல்லை சரியா தப்பான்னு பார்க்குறத, இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு? மிருகமாக இருக்கன்றாரு. சிம்பிளாக சொல்கிறேன். நீ என்னவா இருக்கிற? மிருகமாக இருக்கிற. ராமன். ஏன்னா ஒரு 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 மிருகம் விடுதலை, ரொம்ப நாள் டஞ்சனில் இருந்த ஒரு மிருகம் விடுதலை ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுனே அதுக்கு தெரியாது. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்து இல்லையா? லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல வீட்டில், லவ் பேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்ன பேர்டு, கேஜ் பேர்டாக இருந்ததுன்னா அதை தூக்கி நீங்கள் பாவப்பட்டதை வெளியே விட்டு பாருங்களா, ஒரு நிமிஷம் தாண்டாது. என்ன பண்ணோம்? செவுத்துல போய் அதே முட்டி செத்துரும். நம்ம அந்த மாதிரி தான் அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த உணர்வே இல்லாமல் நம்ம போய் எதை முட்டிக்கிட்டு இருக்கோம்? செவுத்துல இல்லை, கூட இருக்கவங்கிட்ட. அடுத்து பின்னாடி 16 தான் 15 அது. ஓகே. டோன்ட் கெட் டெஸ்ட்ராய்டு. உங்களோட கோவத்தினால, உங்களுடைய மன்னிப்பு இல்லாத ஒரு குணத்தினால உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, அழிச்சுக்காதீங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் மன்னிக்கிறது மற்றவங்களுக்காக. அது நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளி யாருமே. நீங்கள் தருகிற மன்னிப்பு உங்களுக்காக, அது உங்களுக்காக, உங்கள் சமாதானத்துக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. இன்னொன்று சொல்கிறேன், இல்லை மன்னிச்சாதானே ஆசீர்வாதம் வரும் அதனால் மன்னிக்கிறேன். வரவே வராது. நீ பிரோஜனத்தை எதிர்பார்த்து நீ பண்ணுற எந்த விஷயமே நடக்காது. நம்ம ப்ரேயர் ஏன் நிறையா கேட்கப்படலன்றது, நீ இதை வாங்கணுன்னா நான் இதை பண்ணால் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க முடியாது. கிங்டம் அப்படி ஒர்க் ஆகாது. என்ன பியூலா, ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். நான் எல்லாம் கைக்கு வந்து வாந்தி தான் வரும். 10 நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்பா? அதுதான் ஆகும். புரியுதா? அதனால நீ ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சனா 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் விதைக்கிற விதை அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கின விதை கிடையாது.
உங்களுக்கு இலவசமாய் விதைக்கப்பட்ட விதை, அந்த இலவசமாய் விதைக்கப்பட்ட விதையை நீங்கள் இலவசமாய் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு மனப்பாங்கு வேண்டும். நேற்று நைட்டு நானும் சாம்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுறதை பற்றி பேசணும். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு சர்வீஸில் சொன்னான்னு நினைக்கிறேன், ராஜாவாக இருக்கிறவனால மட்டும்தான் மன்னிக்க முடியும்னு. ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவனோட டிக்னிட்டியே வேற. ராஜா சும்மா அந்த அந்த கீழே இருக்கிற லொட்டு லொசுக்கெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவன் டென்ஷனாகவே, அவனோட டிக்னிட்டி வேற. அவன் அங்கே நின்று பார்க்குற, என்னடா எவ்வளோடா பிரச்சனை, 10,000 ரூபாய் போட்டு விட்றா. அது யாரோட மனசு? யாரோட மனசு? நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா, நம்மக்கிட்ட 10 கோடியாக இருந்தாலும் அவன் கொடுக்காத 10 ரூபா நமக்கு டென்ஷன் ஆகுது. ஆமாவே இல்லையா? கொடுக்கல, எப்படி தான் சோற திங்கிறானோ. எதுக்கு? அந்த ராஜாக்களுடைய மனநிலைமை மொத்த சிஸ்டமையும் மாற்ற ஆரம்பிக்கும், ப்ரேயர் பண்ணுறது உட்பட. ஒரு ஆமென் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கிவ், லவ், forgive, do not judge. என் கூட சேர்ந்து கொடுங்கள், அன்பு கூறுங்கள், மன்னியுங்கள், ஜட்ஜ் நியாயம் தீர்க்காது. இது 4 விஷயம் தான் இன்னைக்கு. கிவ், லவ், forgive, do not judge. நான் இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். Forgiveness, it is not a language of the world, it is the heartbeat of heaven. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? மன்னிப்பு என்பது உலகத்தின் கலாச்சாரம் அல்ல, அது பரலோகத்தின் இதய துடிப்பு. உங்களை பார்த்து பரலோகம் இன்னும் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மன்னிக்கப்பட்டதுனால. உங்களுக்காக அந்த ஹார்ட் பீட் என்ன ஆகிட்டே இருக்கு, துடிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் மன்னிக்கப்பட்டிருக்கான். ஏன் அந்த ரெஸ்கியூ வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா, ஒரே ரீசன், யூ ஆர் ஃபர்கிவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிங்க யாராவது. சத்தமா எல்லாம் சேர்ந்து. இரக்கம் நிறைந்தவர்கள் அவர்கள். இரக்கம் படலைன்னா திருப்பி படிங்க எல்லாம் சேர்ந்து. இரக்கம் நிறைந்தவர்கள் அவர்கள். இரக்கம் இல்லாதவர்கள் ஏன் வரமாட்டேன் வாயி? சொல்லு. இரக்கம் இல்லாதவர்கள் ஆசீர்வதிக்க படாதவர்கள், அவர்களுக்கு இரக்கம். நான் சொல்ல, வார்த்தை சொல்லுது. ஒரு ஆமென். நான் இரக்கம் நிறைஞ்சிருக்கும் போது தான் நான் ஆசீர்வதிக்கவே படுறேன். நான் இன்னும் நிறைய விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னது? இரக்கம் இல்லாமல் இருப்பது. இரக்கம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த மலை பிரசங்கம் ஃபுல்லாக போய் வாசித்து பாருங்கள். இது பண்ணு, அதனால இது வரும். அப்படி, அதாவது நீ இதை பண்ணுன்னா அதுவே உனக்கு கிடைக்கும்ன்றார். இஃப் யூ ஆர் மர்சிஃபுல் யூ வில் ரிசீவ் த மர்சி. நீ இரக்கம் பண்ணனா நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்வ. நீ ஜெபம் பண்ணுறதுனால கேட்கிறதற்கு காதுள்ளவன். நீ ஜெபம் பண்ணுவதனால இரக்கத்தை சத்தமா
நீ இரக்கம் செய்வதனால் நீ இரக்கத்தை. மத்தேயு 5:44. சீக்கிரம் 5:44 சேர்ந்து வாசிங்க. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் பகைஞர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக கையை உயர்த்தி ஒரு ஆமேன். உங்கள் கூட இருக்கிற நண்பன் கோச்சிக்கிட்டா அவனை மன்னின்னு வசனம் சொல்லலை. உன் கூட இருக்கிற குடும்பம், நம்ம குடும்பத்தாரை ஈஸியாக மன்னிச்சிருவோம். அதாவது நம்ம குடும்பத்தாரை எப்படி, நம்ம அப்பாவை, நம்ம அம்மாவை, நம்ம கூட பிறந்தவங்கள ஈஸியாக மன்னிச்சிருவோம். ஆனால் இப்படி இருக்குல்ல, இப்படி அதுக்கு போகிறதே என்ன ஆனாலும் அதெல்லாம். லவ் யுவர் ரிலேட்டிவ்ஸ், லவ் யுவர். எஸ்டில் இப்படி ஒரு அமைதல் என்ன, லவ் யுவர். சத்தமா சத்தம் கேட்டியா? பயங்கர சத்தமாக இருக்குல்ல. லவ் யுவர் நாட் யுவர் ரிலேட்டிவ்ஸ், நாட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீ குடும்பத்தை தாராளமாக ஏற்றுப்பேன். ஏன் உன் புருஷனை கூட சரி போ மன்னிச்சிட்டேன் போ அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவேன். பிரச்சனை அங்கே இல்லைனா மாமியாரை மன்னிக்க வேண்டும். அதேண்டா என்ன பார்த்து சொல்கிறேன், மாமியார் உசாரா ஆரம்பிச்சுக்கிறீங்க முன்னாடியா? நம்ம கனெக்டடாக இருக்கிறவங்கள நம்ம மன்னிக்கிறது பிரச்சனையே இல்லை. உனக்கு ஒருத்தனை கனெக்டே பண்ண முடியாமல் இருக்குல்ல, அங்கே தான் ஹெவனே சமுத்திரக்கனி கை தட்டுற மாதிரி அப்படி கை தட்டும். என்ன எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லவ் யுவர் எனிமீஸ். அடுத்து சொல்றாரு, ப்ரே ஃபார் தோஸ் ஹூ ஹர்ட் யூ. பகைக்கிறவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். துன்புறுத்துகிறவர்களுக்கு எத்தனை பேர் உங்களை ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்காக ப்ரே பண்ணுறீங்க. வேற 1 2 3 4 5 என்ன ப்ரே பண்ணுறீங்க? இப்போ இதனால தான் நிறைய பேர் கையை உயர்த்தலன்னு எனக்கு தெரியும். சொல்லு சொல்லுன்னு. ஐயோவா, ஐயோன்னு சொன்னுவியா? சொல்லு, என்ன 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 ப்ரே பண்ணுங்க? சொல்லு, சும்மா சொல்லு, ஏதாவது சொல்லு. ஹர்ட் பண்ணவங்களுக்காக என்ன ப்ரே பண்ண? நீ தானே கை தூக்குன? எல்லாரும் தூக்குனாங்களா? இல்லை, புரியல எனக்கு. சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன பண்ண, என்ன ப்ரே பண்ணு? ஏதோ ஒன்று பண்ணுவோம், போயல உனக்கு. சொல்லு ஃபெலிக்ஸ், சொல்லு. நீ கையை தூக்கலையா? நான் கையை தூக்கல சாமி. வேற யாருக்கு? எலிசபெத் சொல்லு. நல்லா இருக்கணும்னு சொல்லணும். நான் பட்ட கஷ்டத்தை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு தியாகிகளா? என்ன பாலு, ஆண்டவரே சபாஸ்ரா சபாஸ் அப்படின்னு நம்ம அந்த சார் சார் பி ப்ராக்டிக்கல் சார். ஒருத்தவங்க நமக்கு ஹர்ட் பண்ணுறாங்கன்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? bless them. அவங்க மேலே பராக்க பேசு. என்ன பண்ணோம்?
நீ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதன் போலன்னு ஆல்பர்ட் கிட்ட சொல்கிறது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வரேன், ஒருத்தன் உன்னை எழுந்துக்கவே முடியாமல் ஹார்ட் பண்ணியிருக்கிறான் பாரு, அவனுக்காக பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அந்த இடத்துக்கு நீ எப்போ வரியோ அப்போ தான் கிராஸு. ஆண்டவர் மன்னிச்சது ஈஸியாக இருந்தவங்களாம் மன்னிச்சார். துரோகிகளையும் யாரு நன்றியார் யாரு லவ் யூ எனிமீஸ். உன் வீட்டாரே சத்ருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி யாராவது பாஸ்டர் சொன்னான்னா கேட்காது. தென் வீட்டார் சத்ரு கிடையாது. ஆண்டவர் அது வேற ஒன்று சொன்னார். நம்ம ஆளுங்க அதை வச்சு பிசாசு குடும்பத்தை உடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு 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 பில்டப்பு. ஸோ நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் எதிராளிகளை பகைவர்களை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. தந்துட்டார், அவ்வளோதான். என்ன பண்ணிட்டார் சார்? காரி துப்புறான், கன்னத்தில் அடிக்கிறான், முள்முடிய வச்சு அதுலேயும் அடிக்கிறான். எப்படி சார் ஒரு ஆளால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியவே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய். நீ அவனை விரோதிய கிரேடாக பார்க்குறல்ல, டேய் நீயும் அதே கிரேடு தான்றாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம தான் பாவத்துக்கு அளவுகோல் வைக்கிறோம். நான் ஃபோனில் தான் அப்படி கொஞ்சம் சும்மா, அவன் கண்ணாரப்பா ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் சரி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேசிக்கிறதுல கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. தூக்கம் வரக்கூடாது, ஃபோன் வரும் தலைக்கு மேலே. ஓகே, ஆமாம். நீங்கள் நேசிக்கிறதுல கண்டிஷன்ஸ் இருக்க. யாரை நேசிக்கிறதுல? யாரையுமே நேசிக்கிறதுல கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. மூணாவது, ரோமர் 12:20-21 போடுங்க. ரோமர் 12:20-21. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். எலிமினலுங்க நம்ம முடிச்சிடலாம். ஓகே, சேர்ந்து வாசிங்க. எனவே உங்கள் பகைவன், சரி ஃபஸ்ட்டு எலிமினலுங்க. எழுந்தீங்களா? ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா இப்போ? ஓகே வாசிங்க. எனவே உங்கள் பகைஞன் பசி, எல்லாம் சேர்ந்து, உங்கள் பகைஞன் பசியாக இருந்தால் அவனுக்கு, தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க, இவ்விதம் செய்வதனால் நீங்கள் அவனுடைய தலையின் மேல் எரியும் நெருப்பு தணலை, சத்தமா நெருப்பு தணலை. அடுத்த வசனம், தீமை உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். தீமையை சத்தமா, தீமையை என்ன அவன் எப்படி பேசலான்னு அவன் பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக 10 வாட்டி யோசித்து அவன்கிட்ட போய் பேசாதன்றாரு. ஹலோ, கேட்குதா நான் சொல்கிறது? அவன் எப்படி சார் என்ன அப்படி பேசலாம் அப்படின்னு நீ, அவன் ஒரு வாட்டி தான் பேசியிருக்கான், நீ அதை 4 வாட்டி ரீகேப் போட்டு பார்த்து நீ திருப்பி என்ன பண்ணிகிட்டு இருக்காத. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதை பண்ணாத, தீமையை
ஒருத்தன் உங்களை குத்திக்கிட்டே இருக்கான், இப்போ உங்களை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒருத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான், உங்களை ஒருத்தன் விரோதிச்சுட்டே இருக்கான், உங்களை ஒருத்தன் ஏதாவது நீங்கள் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் பண்ணுறதை திருப்பி அவனுக்கு பண்ணாத. ஸ்ட்ரெச் ஹேண்ட்ஸ், அப்படியே நில்லு. அவனுடைய காயங்கள் ஆறின அடுத்த நிமிடம் அவன் உன்கிட்ட சரண்டர் ஆவான். நான் சொல்ல ஃபெலிக்ஸ் வரட்டும். இப்போது ஃபெலிக்ஸ் என்ன பொறுமையாக அடிக்கணும், சரியா? ஃபெலிக்ஸ் என்ன ஹர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், நான் ஒரு ஹர்ட்டுக்கு தாங்குவேன், மனுஷனாக சொல்கிறேன். ஒரு ஹர்ட்டுக்கு தாங்குவோம், அப்புறம் போய் அழுவோம். ஓகே, ரெண்டாவது ஹர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், நான் கொஞ்சம் பிபி ஏற ஆரம்பிக்கும். மூணாவது திருப்பி ஹர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் ஹர்ட் பண்ண அடுத்த நிமிஷம் நான் அவனை என்ன பண்ணிப்பேன். அந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது எப்படி பேசாமலே இருக்க முடியுமா? இழிச்சவாயனாவே பைபிள் இழிச்சவாயனாவே இருங்குது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பைபிள் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட காதல் எப்படிப்பட்டதுன்னா, அது உன்னை எதையுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட் கையை விரித்து நான் உன்னை நேசிக்கிறேன் நின்ன காதல். நீ அவரை எத்தனை வாட்டி ஹர்ட் பண்ணாலும் அடிச்சுட்டே எத்தனை வாட்டி ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த கை என்னை இது வரைக்கும் ஹர்ட் பண்ணுறதுக்கு திரும்பினதே கிடையாது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? சார், நான்லாம் கண்ட வார்த்தையில் திட்டிருக்கேன். யாரை? அவரை சண்டை போடும்போது பேசியிருக்கு. ஆனால் ஒரு வாட்டி கூட அவர் என்னை திருப்பி, அவர் என்ன தெரியுமா, எனக்கு ஹர்ட் புரியுதுடா, நான் அந்த ஹர்ட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் I'll be standing for you. இவன் எத்தனை வாட்டி அடிப்பான்? ஒரு அரை மணி நேரம் அடிப்பியா? மிஞ்சி போனால் சொல்லுங்களேன், எத்தனை வாட்டி உங்களை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லு சார். ஒரு மனுஷன் உன்னை எத்தனை வாட்டி ஹர்ட் பண்ண முடியும்? வாழ்நாள் முழுக்கவா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். மிஞ்சி போனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறேனே, ஒரு 10 வாட்டி முடிய வேண்டிய ஹர்ட்டை நம்ம 10 லட்சத்துக்கு வாட்டிக்கு இழுத்து வச்சுருக்கோம். எப்படி? 10 வாட்டியில் முடிய வேண்டிய ஹர்ட்டு நம்ம எவ்வளோக்கு இழுத்து வச்சுருக்கோம்? ஏன்னா அவன் 3வது குத்தும் போது நம்ம 8வது குத்திக்கிட்டு இருக்கோம். அவனை போட்டு அமுக்கு அந்த மாதிரி அவன் நம்மளை குத்தும் போது நம்ம அவனை 8வது குத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவன் வந்து ஒன்று அறையிறானா, அவனுக்கு சத்தமா, அவனுக்கு எத்தனை பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க? நீ என்னை ஒரு வாட்டி ஹர்ட் பண்ணுறியா, 2வது வாட்டி ஹர்ட் பரவாயில்லன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? கிடையாது. ஏன்னா நமக்கு ஈகோ. நான் யார் தெரியுமா? யாரு? நான் எவ்வளோ மகிமை புரிந்தவன் தெரியுமா? யாரு? ஜெரோவேங்க. ஓகே, எவ்வளோ மகிமை பொருந்தினவன் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள். நான் யாரு? ஒரு வேளை சும்மா கற்பனைக்கு ஆண்டவர் வர வரைக்கும் இருப்பேன், அது வேற விஷயம். நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்கலாமே, பால் வந்து நிற்பான், இன்னும் 10:30 மணி ஆகுது, பாஸ்டர் இன்னும் வரல, அப்படியா சொல்லுவான்? என்ன சொல்லுவான் பால்? சொல்லல. இல்லை நான் சொல்றது புரியுதா?
இப்போ இன்னைக்கு பாஸ்டராக இருக்கேன் நான். ஒருவேளை என் மூச்சு நாளைக்கு நின்றுச்சுன்னா பாஸ்டரு இன்னும் வந்துடுவார். என்ன வரல? என்ன வரல? சத்தமாக என்ன வரல? வாடி வரல. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் மூச்சு நின்று போச்சுன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? விஐபி வந்து கொண்டிருக்கிறார். பாடி இன்னும் வரல. ஒரு ஆமை. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் மகிமையே. பிடிச்சிட்டாரு, பாடி இன்னும் வரல. நான் கண்ணாடியில் நின்று எப்போ பார்த்தாலும் பாஸ்டரு இதை பண்ண போகிறோம், எதிர்காலம் இது இருக்குது, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதம். பாடி மண்ணான மனுஷனை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நமக்குள் ஊதி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நமக்கு அதில் எப்படி ஈகோ ஆயிடுது தெரியுமா? நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும்? அவங்க பண்ணதுக்கெல்லாம் நான் இதே ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டார்னா நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? ஃபெலிக்ஸை கொஞ்சம் நஞ்ச சட்டையா பண்ண அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார்னா, எனக்கு பாலுக்கு ஃபெலிக்ஸுக்கெல்லாம் ஃபெலிக்ஸ் அப்பா நான் சேர்த்துக்கிறேன் உங்களை லிஸ்ட்டில், சரியா? எங்களுக்கெல்லாம் அவரோட லவ் ஈஸியாக புரியுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ சேட்டை பண்ணிடுறோம். அவ்வளோ நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே அந்த மாதிரி பண்ணாத சேட்டையே கிடையாது. இந்த உலகம் வந்து பாஸ்டர் புள்ளியா இது அப்படின்னு கேட்குற அளவு நான் இருந்திருக்கிறேன். ஆனால் அதே உலகம் இவனுக்குள்ள இவ்வளோ மாற்றம் இருக்குதான்னு கடவுளுக்குள்ள வர அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சார். நான் சொல்கிறது புரியுதா? அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது என்னால் வந்தது கிடையாது, அது அவரால் வந்தது. நான் ஏன் ஈஸியாக இன்னொருத்தரை மன்னிக்க கற்றுக்கிறேன்னா, என்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை என் அம்மாவாலேயே மன்னிக்க முடியாமல் தான் இருந்தாங்க, பெற்றவங்களால. என்னதான் இருந்தாலும் பெற்றவங்க விட்டுவாங்க சார். சுரேஷ் ஒரு அளவு தான் அவனுக்கும் எனக்கும். அவன் என் பிள்ளையே கிடையாது. எங்கள் அப்பாலாம் ஓப்பன் டிக்ளரேஷன். அவனுக்கும் எனக்கும் ஆனால் சார், மை ஹெவன்லி டாடி நெவர் கிவ் அப் ஆன். ஆமென். இது வரைக்கும் என்ன அப்படியா சொல்லிட்டான் அப்படின்னு என் ஆண்டவர் என்னை கேட்டதே கிடையாது. அந்த அன்பு தான். அப்படி இருந்தவனை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் பாலிக்கெல்லாம் கேட்டு பாருங்க. ஒருத்த என்னை பார்த்து ஏய் அப்படின்னு பேச விட மாட்டேன். எப்படி? மேலோகத்திலே தான் இருப்பேன். அதனால பேச அவ்வளோ ஈகோ. நான் யார் தெரியுமா? நான் எப்படி தெரியுமா? அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்து அப்படி போகிறது இப்படி போகிறது, பஸ் ஸ்டாண்டில் போனால் அலம்பரம் பண்ணுறது, இப்படியே சுற்றிட்டு. ஆனால் இப்போ ரோட்டில் போகிற நாய் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாயும் நம்மளை பார்த்து குலைச்சாலும் சொரண. ஏன்னா திருப்பி பேச தெரியாமல் இல்லை, திருப்பி சண்டை போட தெரியாமல் இல்லை, என்னை மன்னிச்சதோட அளவை நான் ருசி பார்த்துருக்கிறேன். என்னை நேசித்ததோட அளவை நான் ருசி பார்த்துருக்கிறேன். என்னை அவர் மீட்டெடுத்ததோட அளவை நான் ருசி பார்த்துருக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கும் பாலுக்கும் ஃபஸ்ட்டு மீட் எப்படி தெரியுமா? நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன், அவரோட வண்டி, என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டு. நான் பாஸ்டர் பையனா அவனுக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கோம். பட் அதுக்கப்புறம் கேப்பில் ஃபஸ்ட்டு மீட். அது மாப் ஏய் ஏய் அதான் எங்கள் ஃபஸ்ட்டு மீட். ஆனால் நாங்கள் இப்போ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது என் கடவுளை தவிர என் கையை விட்டவங்க நிறைய பேர். இது தேராதுன்னு பேசினவங்க நிறையா பேர், குடும்பங்கள் உட்பட.
ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த நிலமையில் நின்று நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். மினிஸ்ட்ரிஸில் சொல்கிறேன், அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் ஏன் எங்களுக்கு அந்த லவ் பெருசாக இருக்குன்னா, நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு அன்பு உன்னை எல்லா பாவத்திலும் இருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்க வல்லமுள்ளதாக இருக்கிறாச்சு. ராமேன் சொல்லுங்க. அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, இப்போ நானும் அவனும் பேசும்போது மற்றவங்களாம் அதை சீரியஸாக பேசுவோம். இவன் அதை பண்ணுறான், அவன் எதை பண்ணுறான். நான் என்ன தெரியுமா சொல்ல, விடுங்கடா, என்னது ஃப்ரீயாக விடுங்கடா, சரியாயிடுவான்டா அவன் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். ஏன்னா எதனால சுரேஷ் அவ்வளோ வரலாறுகள் இருக்கு. ஸோ நீங்கள் இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடையாக இருக்குன்னா, உங்கள் மூஞ்சை கொண்டு போய் கண்ணாடியில் பாரு. அவங்கள மன்னிக்கிறது நீ அவ்வளோ ஈகோ பார்க்குறே, நீ ஃபஸ்ட்டு நல்லவளான்னு ஒரு வார்த்தை கேளு. ராமே ஆமேனே வரமாட்டேங்குது. ராமேன் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு மூஞ்ச பார்த்து, நீ உனக்கு இந்த நல்ல மூஞ்ச கொடுத்ததே அவர் தான். அவர் மட்டும் உன்னை மன்னிச்சு இல்லைன்னா உன் மூஞ்சே கேவலமாக இருக்கும். நீங்கள் வெறுப்பில் இருக்கிற மூஞ்ச போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்தி வச்சுருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவரோட மன்னிப்பு மட்டும்தான். ஆமாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரோட வெறுப்பு அவங்க மூஞ்சில் அப்படியே இருக்கும். பார்த்துட்டீங்களா? ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அது அப்படியே வெளிப்படையாக இருக்கும். அந்த 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 கோபம், அந்த வெறுப்பு எல்லாமே நமக்கு ஆண்டவர் மன்னித்து ரெகுலராக டே பை டே அவரோட கிருபையை பொழிஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு, குளோலேயே வச்சுருக்கிறாரு. ஆமென். ஸோ இலவசமாய் பெற்றதை தீமையை நன்மையினால், சத்தமா, தீமையை நன்மையினால் மேற்கொள்.